நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா ரசகடை வேஷ்டியிலோ சேலையிலோ போட்டு வச்சிடலாம். அது போதுங்களா? ஆமா. சரி. ஐயா ராமபுரம் எங்க வந்திருக்காரு? என் பெருமாளே வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. அவதாரம் வந்திருக்காரு. ஆமா. அவர் சாதாரண தொட்டில போடணுமா? போட முடியாதுல. ஆமா. சரி. தங்க தொட்டில போடணும். ஓஹோ, தங்கத்தை எடுத்து தகடா அடிச்சிருக்காங்க. தங்க தொட்டில போட்டு ராமபிரானை யார் தாளாட்டி ஊராட்டி தூங்க வைக்க வேண்டும் என்று நாங்க தொட்டு செய்யணும். யாரும் கொத்தனார் வந்தா செய்வாரா? கொத்தனார் வந்து தொட்டி செய்வாரு. தொட்டி தான் செய்வாரு. அப்ப யார் யார்கிட்ட என்ன வேலையை ஒப்படைக்கணுமோ அவங்க தான் ஒப்படைக்க முடியும். சரி. எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. உண்மைதானே? அப்ப தொட்டில் செய்யணும். யார் வரணும்? விஸ்வகர்மா வரணும். விஸ்வகர்மனா யாருன்னு? ஆசாரி. ஆசாரி இருந்தாலும் தொட்டில் செய்யலாம். ஆஹா அப்படின்னு சொல்லி அழகாக விஸ்வகர்மாவை வரவழைத்து தங்கத்தாலே தொட்டில் செய்ய சொன்னார்கள். அவர் என்ன விதமாக தொட்டில் செய்கிறார் தெரியுமா? எப்படியம்மா?